அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 1 அதாவது கார்த்திகம் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை தேதி 11:51 வரை காலை பகல். அதற்கு மேல் பிரதமை தேதி. அனுச நட்சத்திரம் சாயங்காலம் 2:32 வரை. அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம். இன்று ராகு காலம் 4:30 to 6 சாயங்காலம். யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை. சாயங்காலம் 3:15லிருந்து 4:15 வரை. இன்று கூட சந்திராஷ்டிரமம் மேசராசிக்காரர்களுக்கே உரியது. அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க்கு, மெரூனு அந்த மாதிரி கலர் போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ, பிளாக் அந்த மாதிரிப்பட்ட கலர்கள். சாப்பிடக்கூடியது கீரை, வாழைக்காய், கொத்தவரங்காய் அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களோட சில குறிப்புகளை பார்த்தோம். இன்னும் 2-3 குறிப்புகளை சொல்லிவிட்டு ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், அதாவது சிறப்பாக உருக்காலை, ரசாயனம், நில அளவைத்துறை, சர்வேயர்னு சொல்கிறாங்க இல்லையா, நிலத்தை அளக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட துறை, விளைபொருட்கள், அதாவது காய்கறி அந்த மாதிரி, அதே மாதிரி தானியங்கள் எதாக இருந்தால் கூட வயலில் விளையிறதை எடுத்து கொண்டு போய் விற்கிறது, மருத்துவத்துறை, இராணுவம், போலீஸ், லா அதாவது வழக்கறிஞர், கணக்கு தணிக்கையாளர், அதாவது ஆடிட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஆய்வாளர்கள் போன்ற தொழில்களில் மிக பிரகாசிப்பார்கள். அடுத்து உலைக்கூடம், செஞ்சிலுவை சங்கம், ரயில்வே துறை, எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துறை, தளவாடச்சாலை, அதாவது வெப்பன்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ரூமை பாதுகாப்பது போன்ற இந்த மாதிரிப்பட்ட தொடர்பு தொழில்களை அவங்க பயன்படுவார்கள். அதில் ஒரு விற்பனர்கள்னு சொல்லலாம். அதிலெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இவர்களில் பெரும்பாலானவர்கள் தனது மூத்த சகோதரியர்களோடு முரண்பாடு உடையவராகவும் தாயாரோடு கருத்து வேறுபாடு கொள்பவராகவும் இருக்கக்கூடும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்குமாறு சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இன்று வீணான அலைச்சலும் வீண் செலவும் உண்டாகின்றது. கணவன் மனைவி மத்தியில் வீண் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளுங்கள். அதாவது மக்களால் தொல்லைகள் விளையக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. வீண் சச்சரவு கூட உண்டாகிறது. காலில் பித்த வெடிப்பு, அந்த ஆணி, கால் ஆணின்னு சொல்கிறாங்க இல்லையா, போன்றவற்றினால் கொஞ்சம் தொந்தரவு உண்டாகலாம். அடுத்து ரிஷபராசி. நினைத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றிகரமாகவே நடக்கப் போகின்றது. தொழிலில் டென்ஷன் இல்லாதது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. பந்தயம், லாட்ரி, சூதாட்டம் மூலம் லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. மக்களால் மகிழ்ச்சி நிறைகிறது. அடுத்து மிதுன ராசி. பிரபலங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் சந்திக்கிறீங்க. அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். உங்களது தலைமையில் சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. அதற்கு நீங்கள் தான் செலவும் செய்கின்றீர்கள். வெளியூர் பயணங்களில் மூலம் நல்ல பலன் விளைகின்றது. அடுத்து கடகராசி. குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருக்கு ஏற்படும் துன்பங்களை நீக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு வீண் செலவு, வீண் அலைச்சல் உண்டாகின்றது. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல வேறு ஒருத்தர் செய்த தவறுக்கு நீங்கள்
பழியேற்க வேண்டி உள்ளது. பெற்றோர் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். அடுத்து சிம்மராசி. ஃபுட் பாய்சனாக வாய்ப்புள்ளது. பழைய உணவுப் பொருளை சூடு பண்ணி சாப்பிட வேண்டாம். எதிரிகளின் சூழ்ச்சிகளால் சில பிரச்சனைகள் வந்து அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தெய்வ பக்தியில் ஈடுபடுதல் நல்லது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அடுத்து கன்னிராசி. வெளியூரில் இருக்கும்போது மனைவி மக்களை பற்றிய கவலை உண்டாகிறது. வீண் செலவும் வீண் அலைச்சலுமே நடக்கிறது. மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே செல்கின்றது. நண்பர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது. சந்தோஷமாகவே இருக்கின்றது. பெரியோர்களால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அவர்களால் உதவியும் கிடைக்கின்றது. மனைவி மக்கள் ஆதரவாக இருக்கின்றனர். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் ஆதாயத்தையும் அளிக்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. பொருள் சேர்க்கையும் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றில் லாபமும் உண்டாகின்றன. சுற்றத்தினருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் விலகுகிறது. தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. வேண்டாத கவலை வேலைப்பளு காரணமாக வேளைக்கு சாப்பிடக்கூட முடியாமல் போகிறது. அடுத்து தனுசு ராசி. மனைவி, சகோதரி, தாய் ஆகியோர் மூலம் செலவு ஏற்படுகிறது. பணம் வருவது போல் கரைந்து விடுகிறது. கையில் தங்குவது இல்லை. புது மனிதர் சந்திப்பு கிடைக்கிறது. பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் உண்டாகிறது. தொழில் கொஞ்சம் சற்று மந்த நிலையிலேயே செல்கிறது. அவசரமான பிரயாணம் சென்றது எந்தவித பலனையும் தரவில்லை. அதனால் சோம்பல்தனம்தான் அதிகமாயிற்று. பணத்தட்டுப்பாடு கூடுகின்றது. அடுத்து கும்பராசி. வீட்லேயும் சரி வெளியேயும் சரி உங்களோட கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே பாராட்டி எல்லாமே கிடைக்கின்றது. பொன் பொருள் வரவு கூட உண்டாகின்றது. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அதாவது தான தர்மங்களை செய்வதில் மனது ஈடுபடுகிறது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. அடுத்து மீனராசி. உறவினர்களுடன் சச்சரவு, அதனால் கெட்ட பெயர் உண்டாகிறது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை சற்று பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மன ஆறுதலும் தைரியமும் கொடுக்க கூடியவர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருக்கின்றார்கள். மனைவி மக்களின் உதவியும் ஆதரவும் தருவது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.